أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي يا فتاح. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. யா அல்லாஹ், குர்ஆனை எங்கள் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக, எங்கள் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وليمحص الله الذين آمنوا ويمحق الكافرين. أم حسبتم أن تدخلوا الجنة ولما يعلم الله الذين جاهدوا منكم ويعلم الصابرين. ولقد كنتم تمنون الموت من قبل أن تلقوه فقد رأيتموه وأنتم تنظرون. وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين. وما كان لنفس أن تموت إلا بإذن الله كتابا مؤجلا. ومن يرد ثواب الدنيا نؤته منها ومن يرد ثواب الآخرة نؤته منها وسنجزي الشاكرين. وكأي من نبي قاتل معه ربيون كثير فما وهنوا لما أصابهم في سبيل الله وما ضعفوا وما استكانوا والله يحب الصابرين. وما كان قولهم إلا أن قالوا ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. فآتاهم الله ثواب الدنيا وحسن ثواب الآخرة والله يحب المحسنين. صدق الله العظيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா ஆல இம்ரானோட 141ல இருந்து 148 வசனங்களை ஓதி கேட்டிருக்கோம். தொடர்ந்து தர்ஜுமாவையும் தஃசீரையும் பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح. اللهم اني اسالك بان لك الحمد لا اله الا انت
وحدك لا شريك لك المنان بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم مني أسألك الجنة أعوذ بك من النار. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையில 141வது வசனத்தை நம்ம பார்ப்போம். தொடர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஆல இம்ரான்ல நிறைய வசனங்களை யூதர்களை பத்தி, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி, மற்ற நபிமார்களை பத்தி, ஈமானுடைய உறுதியை பத்தி தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இதுல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், யார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த நம்பிக்கையில உறுதியோட இருக்கிறா அப்படிங்கறத நம்ம கண்டறியாம நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியுமா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அதோட வரிசையில தொடர்ந்து இப்ப நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா உஹது போரை பத்தியும் அதுல சஹாபாக்கள் கலந்துகிட்டதை பத்தியும் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு வந்ததை பார்த்தோம். அதே தொடர்தான் இப்பயும் 141ல இவ்வாறெல்லாம் சோதனை செய்வதன் மூலம் நம்பிக்கையாளர்களை பிரித்து தேர்ந்தெடுக்கவும் நிராகரிப்போரை நசுக்கவும் அல்லாஹ் நாடுகிறான். அல்லாஹ் தஆலா இங்க சொல்லி காட்டுறான். அதாவது உஹது போர்ல நீங்க போய் போராடுனீங்க, உங்களுக்கு காயம் ஏற்பட்டது மாதிரிதான் அவங்களுக்கும் காயம் ஏற்பட்டுச்சு, உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டது மாதிரிதான் அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு. ஆனா நீங்க அல்லாஹ் ரசூலை நம்பக்கூடியவர்களா இருக்கீங்க, உங்களுக்கு அதுக்குரிய வெகுமதி இருக்கு. அவர்கள் நிராகரிக்க கூடியவர்களா இருக்கிறதுனால உங்களுக்கு தண்டனை இருக்கு அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வந்த ரப்பு இந்த இடத்துல சொல்றா, இப்படித்தான் சோதனை செய்யறதன் மூலமா நம்பிக்கையாளர்கள் யாரு, நிராகரிப்பாளர்கள் யாரு அப்படிங்கறத அல்லாஹ் தேர்ந்தெடுக்க பாக்குறான். நம்பிக்கையாளர்களுக்கு வெகுமதியும், நிராகரிப்பாளர்களுக்கு அவங்கள நசுக்கி அவங்கள இல்லாமலாக்குறதுக்கும் அல்லாஹ் நாடுறான். அது அவனுக்கே முடியும். ஆனாலும் உங்களை கண்டறியறதுக்காகவும் உங்களை சோதிக்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடுகள்லாம் நான் நடத்துறேன்றத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அடுத்து 142 அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களில் யார் அவனுடைய பாதனையில் முனைப்போடு போராடுகிறார்கள் என்பதை அல்லாஹ் அறியாமலும், உங்களின் நிலை குலையாமல் நிற்பவர்கள் யார் என்பதை அவன் அறியாமலும் நீங்கள் எளிதில் சுவனம் புகுந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? மரணம் உங்கள் எதிரில் வருவதற்கு முன்பு நீங்கள் நிச்சயமாக அதனை விரும்பிக் கொண்டிருந்தீர்கள். இதோ இப்பொழுது அது உங்கள் முன் வந்து விட்டது, அதனை நீங்கள் கண்கூடாய் பார்த்து விட்டீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அற்புதமா இந்த வசனத்துல எல்லாம் பேசுறான் பாருங்க. வாங்க 141, 142, 143 3 வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்துட்டு அடுத்ததுக்கு போகலாம். இதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், இறை நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்தணும்னு நினைக்கிறான். இறைவனை நிராகரிக்க கூடியவர்களை அல்லாஹ் நசிச்சு அழிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கணும்னு நினைக்கிறான். அதனாலதான் இந்த சோதனை. அப்ப இந்த 141வது வசனத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், இறை நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்தணும்னு நினைக்கிறான். இறை நம்பிக்கையாளர்கள் பாவமேது செஞ்சிருந்தாலும் அவர்களது பாவங்களை அதன் மூலம் அழிக்கிறதுக்கு நாடுறான். பாவங்கள் செய்துட்டா அவங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்கள மன்னிச்சு அவங்களுடைய தகுதியை உயர்த்தி கொடுக்கறதுக்காக அல்லாஹாலா இப்படிப்பட்ட சோதனைகளை ஏற்படுத்துறான். எப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக யார் உறுதியா நின்று போராடுறா, வெளிப்படையான வெறும் பேச்சுக்காக யார் பேசுறா அப்படிங்கறத கண்டறியறதுக்காக அப்படிங்கிறத அத சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் தஆலா சொல்றான், இறை மறுப்பாளர்கள் வெற்றி பெற்றா அதற்கு பின்னாடி அவங்க அட்டூழியம் செய்வாங்க, இறை மறுப்பு நடத்தைய மேற்கொள்வாங்க. இறுதியில அவங்க என்ன செய்வாங்க, இந்த பூமியில குழப்பங்களை ஏற்படுத்துவாங்க. அதனால அவங்கள முஃமின்களுடைய கையால அவங்கள அழிச்சு நாசமாக்க அல்லாஹ் நாடுறான் அப்படிங்கிறத இந்த 141வது வசனத்துல சொல்றான். அதாவது முஃமின்களை, இறை நம்பிக்கை கொண்டவர்களை தூய்மைப்படுத்தணும், அவங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமா இதையெல்லாம் ஆக்கி அவங்களுடைய தகுதியை உயர்த்தணும், அவர்கள் மூலமா இறை மறுப்பாளர்களுக்கு தண்டனை கொடுக்கணும். இதுதான் அவங்களுடைய இந்த வசனத்தினுடைய வெளிப்படையான நோக்கமா இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல 142 அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், முஃமின்கள்ல இறைவனை நம்பிக்கை கொள்ளக்கூடிய இந்த மக்கள்ல இறைவனுடைய வழியில போராடுறது யாரு, அதுல நிலைகளையாம இருக்கிறவங்க யாரு, பொறுமையோட அந்த இடத்துல இருக்கிறது யாருன்னு உங்களை டெஸ்ட் பண்ணாம பரிசோதனை செய்யாம நீங்க சொர்க்கத்துக்கு நுழைஞ்சிடலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க சோதனைக்கு ஆளாகி அல்லாஹ்வுடைய பாதையில போராடுபவர் யாரு, எதிரிகளை எதிர்த்து போராடுபவர் யாருன்னு அந்த நேரத்துல யாரு பொறுமையோட தாக்கு பிடிச்சு நிலைச்சு நிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் காணாத வர நீங்க சொர்க்கத்தில் நுழைய முடியாதுங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப சொர்க்கம்ங்கிறது அவ்வளவு ஈஸியானது இல்லை. இந்த ஊர்ல இந்த உலகத்துல நாம ஒரு அழகான ஒரு கட்டமைப்பான கௌரவமான ஒரு வாழ்க்கை வாழணும்டா
பிறந்ததுல இருந்து நம்ம பேரண்ட்ஸ் நம்மள அதுக்காக படிக்க வைக்கிறாங்க. 12 வருஷத்து காலம். அதுக்கடுத்து டிகிரி படிக்க வைக்கிறாங்க 3 வருஷம். அதுக்கடுத்து மாஸ்டர் படிக்கிறாங்க 2 வருஷமோ இல்ல 3 வருஷமோ. கிட்டத்தட்ட எவ்வளவு காலங்களை நம்ம கிட்ட கொடுக்க வேண்டியதா இருக்கு. 23 டு 25 வருஷம் நாம படிச்சு, அதுக்கு மேல நல்ல ஒரு வேலை வாய்ப்பு நமக்கு கிடைச்சு, அதுல இருந்து நமக்கு நிறைய செல்வங்கள் சம்பாதிச்சு, அதன் மூலமா நம்ம வீடு வாசலை வாங்கி கட்டி, அப்புறம் நமக்கு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி, அதனுடைய வாழ்க்கை வசதி, குழந்தைகளை பெற்று அவங்கள நாம நல்லபடியா வளர்த்து, இப்படி ஒரு 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 அழகான ஒரு வாழ்க்கையை கொண்டு வர்றதுக்கு முழு லைஃபையும் செலவழிச்சு, அதுலயும் உத்தமமா நேர்மையா நியாயமா படிச்சு நல்ல வேலை நல்ல வாய்ப்பு இப்படி வந்தாதான் ஒரு அழகான இங்க ஒரு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியா கால்புக்கு மலர்ச்சியா இருக்கக்கூடிய வாழ்க்கைய செட் பண்ண முடியுது. அதானே? அதுக்கு மேல கூடுதல் உழைப்புகள் கொடுத்து ஓவர் டைம் பண்ணி, இல்ல சொத்துக்களை வாங்கி, இல்ல பிசினஸ் பண்ணி அதுல லாபங்கள் கிடைச்சு இப்படி இன்னும் கொஞ்சம் மேலதிகமான வாழ்க்கை. ஆனா இதுக்கு நம்ம முழு வாழ்க்கை கொடுக்கிறோம்னா, சொர்க்கம்ங்கிறது நம்ம எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டுறாத, எந்த கல்வும் சிந்திச்சு பார்க்காத ஒரு சுகமான வாழ்க்கை. நினைச்சா இப்ப நம்ம என்ன சொல்றோம், எல்லாம் ரிமோட் வச்சிருக்கோம். ஒரு சிலதுக்குதான் ரிமோட் இருக்கு, மத்ததுக்கெல்லாம் நம்ம எந்திரிச்சுதான் போய் மேனுவலா நம்ம பார்க்கணும். அந்த மாதிரியான சொகுசு வாழ்க்கைக்கே மொத்த மொத்த வாழ்க்கையும் நம்ம தியாகம் பண்றோம்னா, அங்க எல்லாமே ரிமோட் வாழ்க்கை தான். நினைச்சா நினைச்சது நடக்கும். நமக்கு கஷ்டம்ங்கிறது இல்ல, சிரமங்கிறது இல்ல, நோய்ங்கிறது இல்ல. நம்ம மாளிகை நம்ம இங்க கட்டுறதுக்கு செங்கல்லையும் சுண்ணாம்புலையும் டைல்ஸ்லயும் இப்ப வந்திருக்க மார்பல்லையும் இன்னும் கொஞ்சம் கிரானைட்லயே செலவழிக்கிறதுக்கு எவ்வளவு லட்சக்கணக்குல கோடி கணக்குல கொடுக்குறோம். அங்க தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் முத்துக்களாலையும் மாணிக்கத்தாலையும் அங்க இருக்கக்கூடிய சிமெண்ட் இந்த மண்ணெல்லாம் கஸ்தூரியாலையும் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை போய் நம்ம அடையணும்னு சொன்னா அவ்வளவு ஈஸியா நீங்க போய் அடைஞ்சிட முடியுமா? நீங்க வேணுங்கிறத வேணுங்கிற நிமிஷத்துல அடைகிற மாதிரி, உங்களுக்கு கண் அழகியில கொடுக்குற மாதிரி, இன்னும் ஒரே ஒரு முத்துல நான் ஒரு குறைஞ்சு ஒரு மாளிகை கட்டியிருப்பேன், அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரினா, உங்களை டெஸ்ட் பண்ணாம, நீங்க அதுக்கான முயற்சி பண்ணாம, அதுக்காக உழைக்காம, அதுக்காக நீங்க பொறுமையா இருக்காம, அதை நம்பி நீங்க பாடுபடாம உங்களுக்கு அந்த சொர்க்கத்தை நான் ஈஸியா கொடுக்க மாட்டேன் அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். உங்கள யாரு அல்லாஹ் பார்க்காம அவனை நம்பி செயல்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க, அந்த மறுமை வாழ்க்கையை நம்புறாங்க, அங்க கேள்வி கணக்கு இருக்கு அதுக்கு பதில் சொல்லணும்ன்ற அதுக்காக இங்க ஹலால் ஹராம் பார்த்து மனசு கட்டுப்படுத்தி பொறுமையோட யாரு இருக்காங்கிறத கண்டு நான் அறியாத வரைக்கும் நீங்க சொர்க்கம் நுழைய முடியாது அப்படிங்கறதான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். அது மட்டும் இல்லாம சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் 214வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து மறைஞ்சாங்கல்ல, அவங்களுக்கு ஏற்பட்ட நிலை உங்களுக்கு வராம நீங்க சொர்க்கத்துல நுழைய முடியும்னு எண்றீங்களா? அவங்களுக்கு வறுமையும் துன்பமும் ஏற்பட்டுச்சு, அவங்க அலைக்கழிக்கப்பட்டாங்க, அதையெல்லாம் அவங்க அந்த வறுமையில பொறுமையா இருந்தாங்க, துன்பத்துல சகிப்புத்தன்மையோட இருந்தாங்க, அவங்களுக்கு அந்த அலக்களிக்கப்பட்ட நேரத்துல அல்லாஹ்வை சார்ந்து இருந்தாங்க. அப்ப நீங்களும் அதையெல்லாம் செய்யாம அடையாம சொர்க்கத்தை அடைய முடியுமான்னு அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயத்துல 214வது வசனத்துல கேக்குறான். அதை விட்டுட்டு இறை நம்பிக்கை கொண்டோம் என்று கூறிவிட்டாலே சோதனைக்குள்ளாக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று அந்த மக்கள் நினைத்து கொண்டார்களா? 29வது அத்தியாயத்துல 2வது வசனத்துல சொல்றான், நான் ஈமான் கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னதுக்காக நாம அப்ப உங்களுக்கு சோதனை எல்லாம் இல்ல, உங்களுக்கு கஷ்டமெல்லாம் இல்லைன்னு விட்டுருன்னு நினைக்கிறாங்களா? அது கிடையாது. ஈமான் கொண்டாலும் உங்களுக்கு சோதனைகள் வரத்தான் செய்யும். அதுல நீங்க எப்படி இருக்கீங்கிறத நான் பார்த்துதான் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவேன் அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா 142வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அதுக்கடுத்து 143ல அல்லாஹ் தஆலா சொல்றான், மரணம் உங்களுக்கு முன்னாடி வந்தத நீங்கள் நிச்சயமா அதை விரும்பிக்கிட்டு இருந்தீங்க, நமக்கு இந்த மாதிரி போரெல்லாம் வரணும், அதுல நம்ம போய் போருக்கு போகணும், அதுல நாம ஷஹீத் ஆகணும், அப்ப அதே மாதிரி இறை நிராகரிப்பாளர்கள் எதிரிகளை கொல்லணும், இஸ்லாத்தை அழிச்சிடணும், இப்படி எல்லாம் அவங்களுடைய நியத்து. இப்படி ஒவ்வொருத்தரும் நீங்க இருந்தீங்கல்ல, இதோ இப்ப அது உங்க முன்னாடி வந்துருச்சு, அத நீங்க கண் கூட பாத்துட்டீங்க, இப்ப என்ன ஃபீல் பண்றீங்க? நாம சொல்லுவோம்ல, இதெல்லாம் நம்ம ஒரு காலத்துல இங்க எல்லாம் போமான்னு நினைச்சோம், இப்ப வந்துட்டோம் பாத்துட்டோம், எப்படி ஃபீல் பண்றோம்? சந்தோஷமா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ், கஷ்டமா இருந்தா அல்லாஹ் இதுல இருந்து காப்பாத்து கேக்குறோமா இல்லையா? அது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேக்குறான், இப்போ நீங்க இதெல்லாம் பாத்துட்டீங்க கண் கூடா, இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா கேக்குறான். இறை நம்பிக்கையாளர்களே,
உஹது போர் நடக்கும் இன்றைய தினத்திற்கு முன்னாடி ஏற்கனவே நீங்க எதிரிகளை போர்க்களத்துல சந்திக்கணும் ஆர்வம் கொண்டிருந்தீங்க. அவங்களோட போரிடுவதற்கு, அவர்களை எதிர்த்து சமாளிப்பதற்கும் விருப்பம் கொண்டிருந்தீர்கள். நீங்கள் அதற்காக துடித்து கொண்டே இருந்தீர்கள். இதோ நீங்கள் விரும்பியது, தேடியது உங்களுக்கு கிடைத்து விட்டது. எனவே வாருங்கள், அவர்களை எதிர்த்து உறுதியோட போராடுங்கள். ஏன்டா பதில் போர் நடந்தப்ப திட்டமிட்டு போகல. அப்ப நிறைய சஹாபாக்கள் அந்த போர்ல நம்ம கலந்துக்கறலையே, இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம அல்லாஹுக்காக போகணும், போராடணும், ஷஹீதாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. இப்ப அதை பார்த்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இறை நம்பிக்கையாளர்களே, உஹது போர் நடந்தா நீங்க அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, நினைச்சிட்டு இருந்தீங்க? எதிரிகளை போர்க்களத்துல சந்திக்கணும் அப்படின்னு நீங்க ஆர்வமா இருந்தீங்கல்ல, அதுல நீங்க சமாளிக்கணும்னு நினைச்சீங்கல்ல, இந்த இப்ப வந்துருச்சு பாருங்க இந்த உஹது போர். இதுல நீங்க போங்க, உறுதியா இருங்க, போராடுங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எதிரிகளை போர்க்களத்துல சந்திக்க ஆசைப்படாதீர்கள். மக்களுக்கு சொல்றாங்க, அல்லாஹ்விடம் போர் அழிவிலிருந்து பாதுகாப்பு தேடுங்க. வேறு வழி இல்லாம போர்க்களத்துல அவர்களை சந்தித்துட்டா உறுதியோட இருங்க. சொர்க்கம்ங்கிறது வாள்களின் நிழல்களுக்கு கீழே இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்திய அப்துல்லா இப்னு அபி அவுஃபா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. புகாரி ஷரீஃப்ல 2966, 3024வது ஹதீஸ்ல, முஸ்லிம் ஷரீஃப்ல, திர்மிதில, அபுதாவுதுல, முஸ்னத் அஹ்மதுல எல்லாம் பதியப்பட்டிருக்கு. அப்ப போற நீங்க விரும்பாதீங்க, அதுல இருந்து அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுங்க. ஆனா போருண்டு வந்தா அதுல கலந்துக்கிட்டீங்கன்னா உறுதியோட இருங்க, பின்வாங்கிடாதீங்க, பொறுமையோட இருங்க. ஏன் தெரியுமா? அந்த வாழ்க்கையின் நிழல்ல தான் சொர்க்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். அதனால இத புரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த போர்ல கலந்துக்கிட்டு அதுல செயல்படுங்க அப்படிங்கறதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப போர்ன்னு வந்துட்டா பொறுமையோட இருக்கணும், உறுதியோட இருக்கணும். அல்லாஹுக்காக போராடுறோங்கிற அந்த நீயத்தோட நம்ம போராடணுங்கிறத நமக்கு இதுல இருந்து தெரியுதா? சுப்ஹானல்லாஹ். இதனாலதான் இங்க அல்லாஹ் தஆலா, இப்போ நீங்க பாத்துட்டீங்களா, நீங்க ஆசைப்பட்டீங்கல்ல, அதெல்லாம் நீங்க இப்ப கண்ணு முன்னாடி பாத்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த மக்கள் அணிவகுத்து நின்று ஈட்டிகளை ஒவ்வொருத்தரோட ஒருத்தர் சண்டை போடையில மோதிக்கொண்ட வேளையில நீங்க அந்த மரணத்தை கண்கூட பார்த்து விட்டீர்கள். சுப்ஹானல்லாஹ். அது எப்படி இருக்கும்? நேருக்கு நேரம் நின்று சண்டை போடும்போது, வாள்கள் ஒன்னோட ஒண்ணு மோதும் போது, வெட்டி வீழ்த்தும் போது, அந்த ஈட்டிகள் ஒருத்தரோட ஒருத்தர் பாயும் போது, அந்த மரணத்தை கண்ணு முன்னாடி பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அந்த இடத்துல உலகத்தை மறந்து, சொத்துக்களை மறந்து, குடும்பத்தை மறந்து, எல்லாத்தையும் விட்டுட்டு உயிரை அல்லாஹுக்காக கொடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம், இந்த ஈமானுக்காக கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம், இந்த தீனுக்காக கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம், அந்த மறுமை வாழ்க்கையை நம்பி அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக உழைக்கக்கூடிய, போராடக்கூடிய அந்த சந்தர்ப்பம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அதான் சொல்லி காட்டுறோம், அந்த மரணத்தை நீங்க கண் கூட பாத்துட்டீங்க. இதெல்லாம் யாருக்காக செஞ்சீங்க? அல்லாஹ்வுக்காக செஞ்சீங்க. அதனால உங்களுடைய தகுதிகளை எல்லாம் உயர்த்துறதுக்கு, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் இது மூலம் மன்னிக்கிறதுக்கு, இதற்கு கூலியா மிகப்பெரிய சுவனத்தை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பை நான் இதை கொடுத்திருக்கேன். இதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களை டெஸ்ட் பண்ணாம, சோதிக்காம சொர்க்கம் அவ்வளவு இலகுவா கிடைச்சிடாதுங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான். பாருங்க, நம்ம சும்மா தொழுத உடனே, நோன்பு வச்ச உடனே, ஒரு துவா கேட்ட உடனே, ஒரு தஹஜ்ஜத்துக்கு எந்திரிச்ச உடனே உடனே சொர்க்கத்துக்கு டிக்கெட்டா ரிசர்வேஷன் பண்ணி நம்ம கொடுத்துடணும். இந்தாமா வாங்கி வச்சுக்கோ, நீ மட்டும் இல்ல, உன் குடும்பத்தோட இன்னும் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்துருன்னு சொல்லிடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறோம் தானே? தப்பு இல்ல. அல்லாஹுடைய கருணையின் மீது நம்பிக்கையும் ஆதரவும் வைக்கிறது. ஆனா நமக்கு முன்னாடி உள்ளவங்க எப்படியெல்லாம் போராடி இருக்கிறாங்க, ஈமானுக்காக எவ்வளவெல்லாம் உழைச்சிருக்காங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எவ்வளவு கட்டுப்பட்டு இருந்திருக்காங்க, எவ்வளவு பெரிய சோதனைக்கு ஆளாயிருக்காங்க, சாதனைகள் படைச்சிருக்காங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமா சொல்லி காட்டுறான். அப்ப நாமும் செய்ய வேண்டிய பணிகள், வேலைகள் இன்னும் நிறைய இருக்கு. அடுத்து 144வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், முஹம்மது ஒரு தூதரே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு இல்ல, நிச்சயமா அவருக்கு முன்பும் தூதர்கள் பலர் சென்றுள்ளார்கள். எனவே அவர் மரணம் எய்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் முந்தைய வாழ்க்கைக்கு திருப்பி சென்று விடுவீர்களா? நினைவிருக்கட்டும், எவன் அவ்வாறு திரும்பி செல்கிறானோ அவனால் அல்லாஹ்வுக்கு எத்தகைய தீங்கும் செய்து விட முடியாது. ஆயினும் நன்றி செலுத்தி வாழ்பவர்களுக்கு அல்லாஹ் மிக விரைவில் அதற்குரிய கூலியை வழங்குவான். அதை தொடர்ந்து
145வது வசனம், எந்த உயிரினும் அல்லாஹுடைய உத்தரவின்றி இறக்க முடியாது. எந்த ஒரு உயிரா இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய உத்தரவு வந்தா தான் இறக்க முடியும். மரண நேரம் விதிக்கப்பட்டு விட்டது, எவர் உலகாதாய அந்த லாபங்களை கருதி செயலாற்றுகிறாரோ அவருக்கு அதிலிருந்தே நாம் வழங்குவோம். எவர் மறுமை பேற்றை கருதி செயலாற்றுகிறாரோ அவருக்கு அதிலிருந்தே நாம் வழங்குவோம். மேலும் நன்றி செலுத்துவோருக்கு அதே விரைவில் நாம் கூலி வழங்குவோம். அடுத்த வசனம் 146, இதற்கு முன்பு எத்தனையோ இறை தூதர்களும் அவர்களோடு சேர்ந்த இறை அன்பர்களும் பலரும் போர் புரிந்துள்ளார்கள். அல்லாஹ்வின் வழியில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களினால் அவர்கள் மனம் தளர்ந்து விடவில்லை, ஊக்கம் குன்றிவிடவில்லை, அசத்தியத்திற்கு முன் அவர்கள் பணிந்திடவும் இல்லை. நிலை குலையாத இத்தகைய பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய நேசத்துக்குரிய மக்கள் யாரு, அவங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்கிறத அழகா நமக்கு லிஸ்ட் போட்டு காட்டுறான். நாம அந்த லிஸ்ட்ல இருக்கிறோமா, அப்படி இல்லாட்டி அதுக்கான என்ன முயற்சி பண்ணணும் பாப்போம் வாங்க. அதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்க எப்படி பிரார்த்தனை செஞ்சாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் எப்படி உதவி செஞ்சாங்கிறது அடுத்த வசனம். இதை பார்த்துட்டு அங்க போகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல உஹது போர் நடந்த நாள்ல அந்த காலகட்டத்துல முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட்டுச்சு. அவங்கள சிலர் கொல்லப்பட்டாங்க. அந்த நிகழ்வுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். ஏன் நமக்கு அதெல்லாம் சொல்லி காட்டுறான்? அதுல நமக்கு பாடம் இருக்கு, அதுல படிப்பினை இருக்கு, அதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் அழியாத இந்த அல்லாஹுடைய வேதத்துல, நிலையா நிலைச்சிருக்கக்கூடிய வேதத்துல, என்னைக்குமே யாராலும் எந்த இடைச்சல்களும் மாற்றமும் செய்ய முடியாத அவனுடைய இந்த அழகான இந்த வேதத்துல நமக்கு இவ்வளவு அற்புதமான நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி காட்டுறான். வாங்க பார்க்கலாம். அந்த உஹது போர் நடந்த அந்த நேரத்துல ஷைத்தான் சொன்னானா, இதோ பாருங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கத்துனான். உடனே அப்துல்லா பின் கமியா அப்படிங்கிறவன் இணை வைப்பாட்டு செஞ்சு நான் முகமத கொலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவன் கொல்லல. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தாக்கி தலையில காயத்தை ஏற்படுத்திட்டான். இது சீராவை படிச்சு கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரியும். சோ அப்ப அந்த இடத்துல அல்லாஹ், நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க வசனத்திலையும் பார்த்தோம், அல்லாஹுடைய ரசூலுடைய கட்டளை மீறப்பட்டதுனாலதான் அந்த இடத்துல அந்த மாதிரியான ஒரு தோல்விகள் வந்துச்சு. சோ அந்த நேரத்துல ஷைத்தான் கத்துறான். அந்த ஷைத்தானிய வழியில் போராடின கமியா அப்படிங்கிறவன், எதிரி படையில இருந்தவன், இணை வைப்பாளர்கள்ல இருந்தவன் சொல்றான், நான் முஹம்மத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா கொல்லல. அவன் தாக்குனதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டுச்சு. சோ அப்படி இருக்கக்கூடிய இந்த செய்தி பெரும்பாலான முஸ்லிம்களுடைய உள்ளத்துல காயத்தை ஏற்படுத்துது. காயத்தை, வலியை ஏற்படுத்தினது, கஷ்டத்தை ஏற்படுத்தினது இல்ல, பலகீனத்தை ஏற்படுத்துது. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலேயே கொல்லப்பட்டாங்களா அப்படின்னு முஸ்லிம்கள் நம்பினாங்க. அது மட்டும் இல்லாம முந்தைய நபிமார்கள் பலரும் இது மாதிரி தானே கொல்லப்பட்டிருக்காங்க அந்த மாதிரியான போர்ல. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொல்லப்பட்டிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பலகீனமா இருந்தவங்களுடைய உள்ளங்கள்லாம் சோர்வடையுது. போர்ல இருந்து பின்வாங்குறாங்க. இந்த விஷயங்கள் தொடர்பாதான் இந்த 144வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இறை தூதர்களா இருந்த அவர்கள் கொல்லப்பட்டார்கள்ங்கிறதுக்காக இறுதி தூதரான இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில முன்மாதிரியா இருக்கு. ஆனா அவங்க கொல்லப்பட்டா நீங்க என்ன உங்க மார்க்கத்துக்கு திரும்பி போயிருவீங்களா? நீங்க அவங்களுக்காக இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்க, அவங்களுக்காக இந்த மார்க்கத்துக்கு வந்தீங்க, என்னைக்குமே நிலைச்சிருக்கக்கூடிய ரப்பு இருக்கானே, அதுக்காக நீங்க வரலையா? அல்லாஹ் தஆலா கேக்குறான். இந்த இடத்துல அபு நஜீஹ் யாசர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, உஹது போர்ல ரத்த வெள்ளத்துல கிடந்து துடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு அன்சாரிகள்ல ஒருத்தருக்கு பக்கத்துல ஒரு முஹாஜிர் போறாரு. போய் அந்த மனுஷரை பார்த்து சொல்றாரு, இன்ன மனிதரே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டாங்கிற செய்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. உஹது போர், அங்க அந்த போர்ல போராடி ரத்த வெள்ளத்துல கிடக்கக்கூடிய ஒரு அன்சாரி சஹாபிய பார்த்து, மக்கால இருந்து வந்த நபித்தோழர் ஒருத்தர் பார்த்து கேக்குறாரு, இந்த மனிதரே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டுட்டோம்னு சொல்றாங்க, இந்த செய்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் கேக்குறாரு. அதுக்கு அந்த அன்சாரி தோழர் பதில் சொல்றாரு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டாங்கண்டா அவங்க செய்ய வேண்டிய பணிய அழகா செஞ்சு முடிச்சுட்டாங்க தானே. அவங்க வந்தாங்க, இஸ்லாத்தை சொல்லணும்னு சொன்னாங்க, இந்த மார்க்கத்தை நிலைநாட்டினாங்க, இந்த மக்களுக்கு உபதேசம் பண்ணிட்டாங்க. அப்போ இனி நீங்க உங்க மார்க்கத்தை காப்பாத்துறதுக்காக நீ என்ன செய்யணும்? போங்க,
அதுக்காக போய் போராடுங்க. அதை விட்டு போட்டு பேசிக்கிட்டு நிக்க வேணான்னு சொல்லி அவர் சொல்றாரு. சுப்ஹானல்லாஹ். அன்சாரி தோழர்கள்ட்ட இருந்த ஈமானிய உறுதியை பாருங்க. இந்த மார்க்கத்துக்கு உழைக்கணுங்கிற எண்ணத்தை பாருங்க. அப்ப அப்படி சொல்லாம அந்த விஷயமா தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தலாயில் நுபுவா கிதாபுல பதியப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ். அப்ப மரண படுக்கையிலயும் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கணும். இறை தூதர் அவங்க வந்த பணியை செஞ்சுறாங்க. ஆனா கொல்லப்படல, மௌத்தாகல, இருக்கிறாங்க. ஆனா சொல்லப்பட்ட வதந்திக்கு இவங்க பதில் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு அவங்க ஈமான்ல உறுதி உள்ளவர்களா இருந்தாங்க. அதனாலதான் என்னுடைய தோழர்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு தர்மம் செஞ்ச அளவுக்கு நீங்க உகது மலை அளவுக்கு செய்தாலும் அதுக்கு ஈடாகாதுன்னு சொன்னாங்கன்னா, அந்த அளவுக்கு அவங்க ஈமான்ல உறுதி. அல்லாஹ்வின் மீது இருக்க நம்பிக்கை, மறுமையினுடைய அந்த நம்பிக்கை, அதை நினைச்சு அவங்க பாடுபட்ட விஷயங்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போ அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனாலதான் கேட்கிறான். சில சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் பலகீனமா இருந்தவங்களுடைய உள்ளங்கள்லாம் இந்த நபியே கொல்லப்பட்டுட்டாங்கன்னா இனி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போர்ல இருந்து அந்த பின்வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. திரும்பி போக ஆரம்பிச்சிருவாங்க. பலகீனப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா உறுதிமிக்க சஹாபாக்கள் போறாங்க தான் செஞ்சாங்க. ஆனா அதனாலதான் அல்லாஹ் இந்த இடத்துல கேட்கிறான். அப்போ இந்த போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டா நீங்க அந்த இதை கேட்டு துவண்டு போயிருவீங்களா? நீங்க அதோட அந்த மார்க்கத்தை விட்டுட்டு போயிருவீங்களா? அப்படின்னு சொல்லி கண்டிக்கிற விஷயமா தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் உங்கள் குதிங்கால்கள் மீதே திரும்பி விடுவீர்களா? அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்டு எல்லாரையும் கண்டிக்கிறான். இல்ல, அல்லாஹ்ங்கிறவன் நிலையா இருக்கக்கூடியவன், நிரந்தரமானவன். அவனுடைய மார்க்கத்துக்காக நீங்க போராடணும். உறுதியோட இருக்கணும். இறை தூதர் வந்த பணியை அவங்க செஞ்சுட்டாங்க. ஆனா அவங்க ஒவ்வொரு நபிமார்களும் சரி, இறை தூதர்களும் சரி, அவங்களுடைய செய்திய, அவங்களுடைய தூது செய்தியை எடுத்து வச்சுட்டு அவங்க மரணம் அடையக்கூடியவர்கள் தான். இல்லையா? ஆனா என்றும் நிலைத்திருக்கக்கூடிய அல்லாஹ பத்தி சொன்னாங்க. அல்லாஹ பத்தி எடுத்து வச்சாங்க. அதுக்காக நம்ம உழைக்கக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா இங்க சொல்லி காட்டுறான். அடுத்து யார் தங்கள் குதிகான்கள் மீது திரும்பி விடுகிறார்களோ அவர் அல்லாஹ்வுக்கு எந்த சிறிய இடையூறு கூட அளிக்க முடியாது. நன்றியாளர்களுக்கு விரைவிலேயே அல்லாஹ் பிரதிபலனை வழங்குவான் அப்படின்னு இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப யார் இறை வழியில போராடுறாங்க, இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றுறாங்க, இறை மார்க்கத்தை காப்பாத்துறதுக்காக போராடுறாங்க, இறை தூதர் உயிரோடு இருக்கும் போதும் அவர் இறந்த பிறகும் அவரை பின்பற்றி நடக்கிறாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் பாக்குறான். இப்படிப்பட்ட நன்றியாளர்களுக்கு அல்லாஹ் பிரதிபலன் வழங்கக்கூடியவனா இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இறை தூதர் சொன்னதை நீங்க நம்பி இந்த மார்க்கத்துக்கு வந்தது உண்மையா இருந்தா, இறை தூதர் இறந்துட்டாலும் நீங்க இந்த மார்க்கத்துக்காக போராடக்கூடியவர்களா, அதுல உறுதியா நிலைத்து நிக்கக்கூடியவர்களா இருக்கணும். இறை தூதர் மரணத்துக்கு பின்னாடி நீங்க வந்த வழியே திரும்பி போகக்கூடியவர்களா இருக்கக்கூடாது. நீங்க அப்படி நிலையா இருக்கும்போதுதான் அதுக்குரிய பிரதிபலனை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த நாளன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா எப்படி இந்த வசனத்தை தான் ஓதி அந்த மக்களுக்கு நினைவூட்டக்கூடியவர்களா இருந்தாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. என்னன்னு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிச்சப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு சுன்ஹ் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் தூரமா இருக்கிறாங்க. அவங்க இந்த செய்தியை கேட்ட உடனே அவசரமா குதிரையில ஏறி மதீனாவுக்கு வர்றாங்க. வந்துட்டு மஸ்ஜித் நபவில நுழைஞ்சு தேடுறாங்க. தேடின மக்கள் எல்லாம் அப்படியே விலக்கிட்டு உள்ள வர்றாங்க. வந்து ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்படியே என்னைய வந்து பார்த்து என்கிட்ட வந்தாங்க. அப்போ அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமாகி அவங்கள வந்து யமன் நாட்டு துணியில போர்த்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. உடனே அவங்களுடைய முகத்தை திறந்து அப்படியே அவங்களுடைய தலையை கொண்டு போய் அவங்களுடைய முகத்துல நெத்தியில அப்படியே கவிழ்ந்து முத்தமிடுறாங்க, அழுகுறாங்க. அதுக்கு பின்னாடி சொல்றாங்க, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். நபியே, உங்களுக்கு அல்லாஹ் 2 இறப்ப குடுக்கல. உங்களுக்கு 1 தான். அத நீங்க அடைஞ்சிட்டீங்க. நீங்க இறப்பை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த செய்தி புகாரி ஷரீஃப்ல 1241 மற்ற நம்பர்கள்ல இருக்கு. இத பத்தி சொல்லும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த உடம்பு அத பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்துட்டு வெளியே வந்தாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, அப்படியே சுத்திக்கிட்டு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கல, யாராச்சும் மரணமாயாச்சுன்னு சொன்னா வெட்டிருவேன்னு சொல்லிட்டு வாளோட திரிஞ்சிட்டு இருக்காங்க. கோபத்தோட இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் உட்காருங்க உமரேன்னு சொல்றாங்க. உட்காரலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துடுறாங்க. உடனே அவங்கள விட்டுட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, மக்களை நோக்கி பேச ஆரம்பிக்கிறாங்க.
எப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை போற்றி புகழ்றாங்க. முதல்ல அல்லாஹ்வை புகழ்றாங்க. அதுக்கடுத்து சொல்றாங்க, உங்கள யாரு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இறைவன் நம்பி ஏத்தாங்களோ அவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சுப்ஹானல்லாஹ். வர்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாக்குறாங்க, அவங்களோட நெத்தியில முத்தமிடுறாங்க, அந்த இடத்துல அவங்களுடைய துக்கத்துக்கு அழுகுறாங்க. அதுக்கு பின்னாடி வெளியே வந்து மக்களை பார்த்து அழகான முறையில அல்லாஹ்வை புகழ்ந்து சொல்றாங்க, யாரெல்லாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இறைவன் நம்புனாங்களோ வழிபட்டாங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்க. உங்கள யார் அல்லாஹ்வை நம்பி இருந்தாங்களோ அல்லாஹ் எப்போதும் உயிரோடு இருப்பான், மரணம் அடைய மாட்டாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இவ சொல்லிட்டு, முஹம்மது ஒரு இறை தூதரன்று வேற இல்ல, அவருக்கு முன்னர் இறை தூதர்கள் பலர் வந்து சென்றிருக்கிறாங்க. நன்றியாளர்கள் விரைவிலேயே அல்லாஹ்வுக்கு அவங்களுக்கு பிரதிபலன் வழங்குவான் அப்படிங்கிற இந்த 3வது அத்தியாயத்தோட 144வது வசனத்தை ஓதி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இத சொல்லும் போது இந்த ஹதீஸோட அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அபூபக்கர் ரலியல்லாஹு இந்த வசனத்தை ஓதி காட்டுற வரைக்கும் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான்னு மக்கள் அறியாமலே இருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அந்த அளவுக்கு அது மாதிரி அதை பத்தி தெரியாத மாதிரி இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு இதை ஓதி காட்டணும் தான் உடனே மக்கள் அனைவரும் அவங்கள்ட்ட இருந்த இந்த வசனத்தை கத்துக்கிட்டாங்க. அதுக்கு பின்னாடி நான் பார்த்தேன், ஒவ்வொரு மனிதரும் அதை திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டு இருக்கிறத நான் என்னால கேட்க முடிஞ்சுச்சு. அவங்க அந்த அளவுக்கு ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல முஹப்பத்தோட இருந்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல சயீத் இப்னு அல் முஸையிப் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இதுக்கு பிறகுதான் உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையா அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க இந்த வசனத்தை ஓதுவதை நான் செவியேத்தேன். அதை ஓதுனதுதான் தாமதம், உடனே நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். என்னுடைய கால்கள் என்னுடைய உடம்ப சுமக்க முடியல. இந்த வசனத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு ஓதுனது உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்கங்கிறத நான் உணர்ந்து அப்படியே கீழே விழுந்துட்டேன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இதுவும் புகாரி ஷரீஃப்ல பதியப்பட்டிருக்கு. 4454வது செய்தியா. சுப்ஹானல்லாஹ். அது வரைக்கும் இந்த வசனம் அருளப்பட்டிருந்தது, ஓதி இருக்கிறாங்க, கேட்டிருக்காங்க, எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனா நபிக்கு மேல உள்ள மஹப்பத்துல அது இருக்கிறதே மறந்துட்டு, இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்கன்னா நான் நம்ப மாட்டேன், யாரும் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு இந்த வசனத்தை ஓதுனதுக்கு பின்னாடிதான் அதை உணர்ந்து அவங்க இருக்கிறாங்க. இதை அடுத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு வாழ்ந்துகிட்டு இருக்க போது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம், அவங்க இறந்துட்டா அல்லது கொல்லப்பட்டா நீங்க உங்கள் குதிங்கால்கள் மீது திருப்பி விடுவீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு நாங்கள் எங்கள் குதிகால்கள் மீது வந்த வழியே திரும்பி செல்ல மாட்டோம். அல்லாஹ் மீது ஆணையாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தாலோ கொல்லப்பட்டாலோ அவர்கள் எந்த கொள்கையில போராடினார்களோ அதற்காக நாங்க இறக்கும் வரைக்கும் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு சொன்னாங்களாம். அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம சொல்லுவாங்களாம், அல்லாஹ் மீது ஆணையாக நான் அவர்களுடைய சகோதரனும் உதவியாளனும் அவர்களுடைய பெரிய தந்தையின் மகனும் அவங்களுடைய வாரிசுமா இருக்கிறேன். எனவே அவர்களுக்கு என்னை விட அதிக உரிமைப்படுத்தவர் வேற யாரு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திய தபரானில ஹாக்கிம்ல பதியப்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கையிலேயேவும் இந்த வசனத்தை அலி ரலியல்லாஹு ஒதுக்கிட்டே இருப்பாங்களாம். இல்ல, நாங்க யா அல்லாஹ் நீ சொல்ற மாதிரி நாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் கொல்லப்பட்டாலோ அல்லது இறந்து விட்டாலும் நாங்க எங்க குதிகால்கள்ல திரும்பி போக மாட்டோம், இருந்த மார்க்கத்துக்கே திரும்பி போக மாட்டோம். எந்த மார்க்கத்தை அவங்க கொண்டு வந்தாங்களோ அதை நிலைநாட்டுறதுக்காக போராடுவோம். நாங்க இறக்கு வரைக்கும் அதுலயே இருப்போம் யா அல்லாஹ். ஏண்டா நாங்க அவங்களுடைய வாரிசுகளா இருக்கோம்னு அவங்களுடைய உறவு முறையும் சொல்லி இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. செய்தியையும் இந்த இடத்துல சொல்றாங்க. ஏன் அல்லாஹ் தஆலா இதெல்லாம் சொல்றான்னு சொன்னா, இறை தூதர் இறைவனுடைய செய்தியை சொல்லுறதுக்காக வந்தாங்க. அவங்களுடைய பணியை அழகான முறையில செஞ்சுட்டாங்க. ஆனா அவங்களை ஈமான் கொண்டு எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுள் ஆக்கிட்டாங்க, அந்த மாதிரி இறை தூதர் கடைசி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கடவுளா ஆக்க கூடாது. அவங்களை அனுப்புன இறைவன் தான் கடவுள், அவன்தான் ரப்பு.
அவனைதான் நம்பணும் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சு அதன்படி செயலாற்றணுங்கிறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை சொல்றான். அதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா 145வது வசனத்துல எந்த உயிரா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாம அது பிரியாது, அது மரணத்தை அடையாது. ஆனா யார் உலக லாபத்துக்காக செயலாற்றுறார்களோ அவங்களுக்கு அது கொடுக்கப்படும். யார் மறுமைக்காக செயலாற்றுறாங்களோ அவங்களுக்கு அது வழங்கப்படும். நன்றி செலுத்தக்கூடிய மக்களுக்கு அது விரிவுல நம்ம கூலி கொடுப்போங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுக்கு விளக்கம் சொல்லும் போது இன்னொரு வசனத்தை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த இடத்துல சொல்றாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய விதியின்படி அவன் நிர்ணயித்த காலக்கெடு முடிஞ்ச பின்னாடிதான் யாரா இருந்தாலுமே மரணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி மரணிக்க முடியாதுங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுக்கு இன்னொரு வசனத்தை பாருங்களேன். 35வது அத்தியாயத்துல 11வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி, அல்லாஹ் கூறுகிறான், ஒவ்வொரு நீண்ட ஆயுள் வழங்கப்படுவதும் அவரது ஆயுள் குறைக்கப்படுவதும் பதிவேட்டில் இல்லாமல் நடைபெறுவது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தருடைய பதிவேட்டிலையும் பதிஞ்சிடறான். இந்த இடத்துல இன்னொரு ஹதீஸ கூட பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தாயின் வயித்துல உருவாக்க பண்ணி இருக்கும்போது 340 நாள் 3 கட்டமா சொல்றாங்க. இந்த காலகட்ட முடிவுல ஒரு மலக்கு அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா அனுப்புறான். அவங்களுடைய விதியை, அவங்களுடைய ஆயுள் காலத்தை, அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நிர்ணயிக்கப்படுதுங்கிற விஷயத்த சொல்றான் பாத்தீங்களா, சொல்லி கொடுக்குறாங்க பாத்தீங்களா அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு. அத அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமா அந்த செய்தியை உறுதிப்படுத்துறான் பாருங்க. எல்லா மனிதர்களுக்கும் நீண்ட ஆயுளா குறைஞ்ச ஆயுளா அப்படிங்கறது அவங்களுடைய பதிவேட்டுல இல்லாமல் அந்த செயல் நடைபெறது இல்ல. இன்னொரு வசனத்தையும் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி கொடுக்குறாங்க. அவனே உங்களை களிமண்ணினால் படைத்தான், பின்பு வாழ்நாளுக்கான தவணையை நிர்ணயித்தார், மேலும் மரணத்திற்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதற்கான மற்றொரு குறிப்பிட்ட தவணையும் அவனிடம் உள்ளது. 6வது அத்தியாயத்துல 2வது வசனம். சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை எல்லாம் சொல்லி என்ன சொல்றான், முஃமின்களுக்கு தைரியையும் இழந்துராதீங்க, நீங்க தைரியத்தோட இருங்க. தைரியத்தை ஊட்டக்கூடிய ஒரு வசனமா இருக்கு. நீங்க அல்லாஹ்வை நம்பி இருக்கீங்க, அவனுக்காக போராடுறீங்க. அப்படி போராடும் போது நீங்க உறுதியோட இருங்க, பொறுமையோட இருங்க. நீங்க போருக்கு போறதுனால நீங்க மௌத்தாக போறது கிடையாது. போருக்கு போகாம வீட்டுல இருக்கிறதுனால உங்களுடைய தவணை முடிஞ்சிட்டா நீங்க வாழ போறதும் கிடையாது. அதனால உங்களுக்குன்னு விதிச்ச தவணை வராம நீங்க போருக்கு போனாலும் மௌத்தாகலாம் மாட்டீங்க. அதனால நீங்க உறுதியோட அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு போராடுங்க அப்படிங்கிற ஒரு செய்திய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலம் சொல்றான்னு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம யாருடைய செயல்பாடு உலக ஆதாயத்துக்காக மட்டும் இருக்குமோ அவர் தமக்கு இறைவன் விதித்ததை இந்த உலகத்திலேயே பெற்றுக்கொள்வாரு. அவருக்கு மறுமையில எந்த பங்குமே கிடையாது. ஏன்னா அவங்க உலகத்துக்காக வாழ்ந்தாங்க, உலகத்துக்காக உழைச்சாங்க, உலகத்துக்காக தான் பாடுபட்டாங்க. அப்ப அவருக்கு உரிய பங்கு இங்கேயே கிடைச்சிரும், மறுமையில இல்ல. யார் தன்னுடைய செயல்பாட்டின் மூலம் மறுமையை நோக்கமா கொண்டிருந்தாரோ அவருக்கு மறுமையை அல்லாஹ் வழங்குவதோட இம்மையிலும் அவங்களுக்குள்ளே பங்க கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். யார் அல்லாஹ்வை நம்பி மறுமையில அவனுக்கு முன்னாடி போய் நிக்கணுங்கிறத நம்பி அதுக்காக பாடுபட்டாரோ அவருக்கு இம்மையிலையும் கொடுப்பேங்கிறான், மறுமையிலையும் கொடுப்பேன். இந்த உலகத்திலையும் அவருடைய எல்லா ஹாஜத்துக்களை நிறைவேற்றி, அவருடைய தேவைகளை நிறைவேற்றி அவருக்கு இந்த உலகத்திலையும் அழகான ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன். ஆனா சோதனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. ஏன்னா இந்த வாழ்க்கையே நாம உங்களுக்கு சோதனை களமா தான் படைச்சிருக்கோம் அப்படிங்கறத மத்த வசனங்கள்ல பார்த்திருக்கோம் இல்லையா. அப்போ அல்லாஹ் தஆலா இதையும் சொல்றான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யார் மறுமையின் விளைச்சலை விரும்புகிறாரோ அவருக்கு அவரது மறுமையின் விளைச்சலை நம்ம அதிகப்படுத்துவோம். யார் இவ்வுலகத்தின் விளைச்சலை விரும்புகிறாரோ அவருக்கு அதை நாம் வழங்குவோம். ஆனால் அவருக்கு மறுமையில எந்த பங்கும் கிடையாது. 42வது அத்தியாயத்துல 20வது வசனம். அப்போ நாம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யத்தான் செய்யறோம். ஆனா அதை நம்பி அல்லாஹ்வுக்காக அவனுடைய கட்டளைன்னு நம்ம நிறைவேற்றணும்னு சொன்னா, அந்த செயல்களை செஞ்சோம்னா இம்மையிலையும் கூலி இருக்கு, மறுமையிலையும் கூலி இருக்கு. இந்த உலகத்துல பிறந்துட்டோம், வாழ்றோம், எப்படி வேணாலும் வாழலாம். இந்த உலகம்தான் நமக்கு, மறுமைங்கிறதுல அதை வரையில பாத்துக்கிறோம். அது இருக்குதா இல்லையான்னு தெரியவே இல்லை. இந்த உலகம் கண்ணு முன்னாடி இருக்குப்பா, அதை மட்டும் என்ஜாய் பண்ணுவோங்கிறதுக்காக யார் வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு இந்த உலகம் கிடைச்சிரும்.
ஆனா மறுமையில எந்த ஒரு கூலியுமே இல்லைங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப தெளிவா இதுல சொல்றான். இன்னொரு இடத்துலயும் யார் இவ்வுலகை மட்டும் விரும்புகிறார்களோ அவர்கள்ல நாம் நாடியவருக்கு நாம் நாடியதை இங்கேயே வழங்கி விடுவோம். பின்பு அவருக்கு மறுமையில நாம் நரகத்தை ஏற்படுத்துவோம். ஏன்னா அவங்க இந்த உலக வாழ்க்கையை மட்டும்தான் நம்பினாங்க, மறுமை இவங்க நம்பல இல்ல. அதனால பழிக்கப்பட்ட நிலையில, இறை அருளிலிருந்து விரட்டப்பட்ட நிலையில அதுல அவங்க நுழைவாங்க. ஏன்னா அவங்க இறைவனை நம்பல, மறுமையும் நம்பல. இந்த உலகத்தை மட்டும் நம்பினாங்க, அதனால உலகத்தை அடைஞ்சுக்கிட்டாங்க. உலக வாழ்க்கையில எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. மறுமையில அல்லாஹுடைய அருள்ல இருந்து விரட்டப்பட்ட நிலையில நரகத்துல நுழைவாங்க. யார் மறுமையை நோக்கமா கொண்டு இறை நம்பிக்கை கொண்டு அந்த இறை நம்பிக்கை கொண்ட நிலையிலேயே அதுக்காக முழு முயற்சி செய்யறாரோ அவரது முயற்சி பாராட்டுக்குரியது. 17வது அத்தியாயத்துல 18, 19வது வசனமா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 145வது வசனத்துல ஆல இம்ரான்ல சொல்றது எதுக்காக? நன்றியாளர்களுக்கு, மறுமை நம்பக்கூடியவர்களுக்கு, இறைவனுக்காக பாடுபடக்கூடியவர்களுக்கு விரைவிலேயே நம்ம பிரதிபலனை கொடுப்போம். அவங்களது செயலுக்கு தகுந்த நன்றிய நாம கரெக்டா கொடுத்துருவோம். அவங்களுக்கு இம்மையிலையும் கொடுப்போம், மறுமையிலையும் நம்ம கொடுப்போங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். சரி, 146வது வசனத்துல உஹது போர் நடந்த விஷயமா அந்த மக்களுக்கு ஏற்பட்ட சஞ்சலங்களையும் அல்லாஹ் தஆலா அங்க ஏற்பட்ட விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு சொல்றான், எத்தனையோ நபிமார்கள் கொல்லப்பட்டாங்க. அப்ப அவங்களுடைய ஆதரவாளர்களா ஏராளமானவங்க இருந்தாங்க. அவங்களுடைய நபி கொல்லப்பட்டதற்காக அவங்க துவன்றல, எதிரிகளை கிட்ட இருந்து பின்வாங்கி போகல, பலம் குன்றிடல. அல்லாஹ்வுக்காக, அவனுடைய மார்க்கத்துக்காக அறப்போர் புரியும் போது ஏற்பட்ட துன்பத்தை பொறுத்துக்கிட்டாங்க. துணிவோட அவங்க இருந்தாங்க, பொறுமையோட இருந்தாங்க. இப்படிப்பட்ட பொறுமையாளர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். அப்ப நீங்களும் இந்த மார்க்கத்துக்காக கஷ்டங்கள், துன்பங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்தா பொறுமையோட இருங்க, உறுதி குலையாம இருங்க. அல்லாஹ் அப்படி இருக்கிறவங்களதான் அல்லாஹ் நேசிக்கிறாங்கிற ஒரு விஷயத்த சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு எதுல இருக்குன்னு தெரிஞ்சிருச்சா? நமக்கு சில கஷ்டங்கள் அல்லாஹ் கொடுத்தாலும், சோதனைகளை கொடுத்தாலும், இன்னைக்கு பல மாதிரியான பிள்ளைங்க மூலமா வரலாம், நோய் மூலமா வரலாம், பிசினஸ் மூலமா வரலாம், ஏதோ ஒரு வழியில சோதனைகள் வரலாம். அப்படி சோதனைகள் நமக்கு வரும்போது பொறுமையோட இருக்கணும், நிலைக்குலையாம இருக்கணும், அல்லாஹ்வின் பக்கம் ஆதரவு வைக்கணும், தவக்குல் உள்ளவர்களா இருக்கணும். முன்னாடி வசனத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, தவக்கல் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத. தவக்கல் அல்லாஹ்வின் பக்கம் நம்பிக்கை வைக்கிறவங்கள அவன்கிட்ட பொறுப்பு சாட்டுறத விரும்புறாங்கிறத பார்த்தோம் இல்லையா. அதையே அல்லாஹ் தஆலா இங்கேயும் சொல்றான், நீங்க என் மீது நம்பிக்கை வச்சு பொறுமையோடையும் நிலைக்குலையாமல் நீங்க இருக்கும்போது அப்படிப்பட்ட மக்களை நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அது மட்டும் இல்லாம முன்னாடி வாழ்ந்த மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? தூதர்கள் மரணிச்சதுக்காக மார்க்கத்தை விட்டு போயிரல, அந்த எதிரிகளுக்கு பணியவும் இல்ல அப்படிங்கிறத சொல்றான். அவங்க பணியல அப்படிங்கிறதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க, அவங்க அடங்கி போயிரல, எதிரிகளுக்கு அவங்க கட்டுப்பட்டு போகல. அவங்க என்ன செஞ்சாங்க? இந்த மார்க்கத்துக்காக உறுதியா இருந்தாங்க, பொறுமையோட இருந்தாங்க, நிலையா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி காட்டுறாங்க. அதத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட பொறுமையாளர்கள், உறுதியாளர்கள்ங்கிறத அல்லாஹ் தஆலா இந்த 146வது வசனத்துக்கு சொல்றான் அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு விளக்கம் சொல்றாங்க. அடுத்து 147ல அவங்க எப்படி துஆ செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்களேன். அவர்களுடைய பிரார்த்தனை இதுவாகத்தான் இருந்துச்சு. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களையும் பிழைகளையும் மன்னித்தருள்வாயாக. எங்கள் பணியில உன் வரம்பு மீறி நாங்கள் செய்வதை நீ மன்னிப்பாயாக. மேலும் எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. சத்தியத்தை நிராகரிப்பவர்களை வெற்றி கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. அவங்க துஆவும் செஞ்சாங்க. அந்த இடத்துல இறை தூதர்கள் கொல்லப்பட்டாலும், மரணம் அடைஞ்சாலும் இந்த மார்க்கத்துக்காக உறுதியா இருந்தாங்க. அதுல வரக்கூடிய சோதனையை கண்டு தோன்றல, எதிரிகள்கிட்ட சரணடைஞ்சிரல, பணிஞ்சு போயிரல. இந்த மார்க்கத்துக்காக பொறுமையோடையும் உறுதியோடையும் பாடுபட்டாங்க. மேற்கொண்டு அவங்க அல்லாஹ் இடத்துல இப்படி ஒரு துஆவை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். எங்களுடைய ரப்பே, எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு, எங்களுடைய பணிகையில நாங்கள் எல்லை மீறி நடந்திருந்தா அதையும் நீ மன்னிச்சிரு அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை உறுதிப்படுத்து. இறை நிராகரிப்பாளரின் கூட்டத்திற்காக, அவர்களை எதிர்ப்பதற்காக நீ எங்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு துஆவா அவங்களுடைய துஆ இருந்துச்சு. அவங்களுடைய வாய்கள்லாம் அதைத்தான் முணுமுணுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு இந்த உலக நன்மையை நம்ம கொடுத்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
மறுமையையும் வெற்றிக்குரியதா ஆக்கணும். அதைத்தான் அல்லாஹால அடுத்த வசனத்துல 148 சொல்றான், இறுதியில் அவர்களுக்கு அல்லாஹ் இவ்வுலக நன்மைகளையும் அளித்தான், அதைவிட உன்னதமான மறுமை பேர்களையும் வழங்கினான். இத்தகைய நற்செயல்கள் புரியும் முஹ்ஸீன்கள் தான் அல்லாஹ்வின் விருப்பத்துக்கு உரியவர்கள். அல்லாஹ்வுக்கு பிடிச்சவங்க யாரு? அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மக்கள் யாரு? அல்லாஹ் அவங்களுக்கு எப்படிப்பட்ட வெகுமதியை தந்தான்? அததான் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். அப்போ அவங்களுக்கு சாதகமா அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான், அவங்களுடைய முடிவை ஆக்குனா, மறுமையில அழகிய நன்மைய அவங்களுக்கு வழங்கலாம் அப்படிங்கறது இந்த வசனம் அவங்க சொல்லக்கூடியதா இருக்கு. அப்ப இவ்வுலக நன்மையோட சேர்ந்து மறுமையின் அழகிய நன்மையை அல்லாஹ் வழங்கக்கூடியவனா இருக்கான். யார் அல்லாஹுக்காக பாடுபடுறாங்களோ, அந்த நேரத்துல வரக்கூடிய கஷ்டங்களை சோதனைகளை பொறுமையோட பொறுத்து நிலை குலையாம இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் இம்மையிலையும் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்குறான், மறுமையிலையும் சிறந்த முடிவை தர்றேன்னு சொல்றான். அவங்களுடைய துவாக்கள் எப்படி இருந்துச்சுங்கிறதே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எப்படிப்பட்ட விஷயத்தை சொல்லி காட்டுது? ஈமான் கொண்ட நமக்கு சோதனைகள் வராம சொர்க்கத்தை அடைய முடியாது. அப்படி சோதனைகள் வரும்போது பொறுமையோட இருக்கணும், நிலை குலையாம இருக்கணும், அல்லாஹ்வுடமே தவக்கல் வைக்கணும். அப்படி நாம அல்லாஹ்வுக்காக வாழும்போது, அல்லாஹ்வுக்காக போராடும் போது, அல்லாஹ்வுக்காக நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிற போது, அல்லாஹு தாலா இம்மையிலையும் கூலி கொடுக்கக்கூடியவனா இருக்கான், மறுமையிலையும் சிறந்த நன்மைய சிறந்த பரிசளிக்கக்கூடியவனா இருக்கான். இப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் விரும்புறான், நேசிக்கிறான். இவங்கதான் அல்லாஹுடைய விருப்பத்திற்கு உரியவங்கிறதே அல்லாஹ் தாலா சொல்றான். அப்ப அல்லாஹுடைய விருப்பத்துக்குரியவர்களா நம்ம மாறினதுக்கு முயற்சி பண்ணுவோமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை எல்லாம் தேர்ந்தெடுத்து இருக்கிறான். முஸ்லிம்களா அல்லாஹ் தஆலா நம்மள இந்த துனியாவுல வாழ செஞ்சிருக்கிறான், ஈமான கொடுத்திருக்கிறான். இந்த குர்ஆன் அவனுடைய வேதத்தை கேட்கக்கூடிய, படிக்கக்கூடிய, வாழணும்ன்ற நியத்தோட வரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் இல்லையா? யா அல்லாஹ், இப்படிப்பட்ட பாக்கியவான்களாக எங்களை ஆக்கிய ரப்பே, நீ கொடுத்த ஈமான்ல உறுதியை கூடிய அல்லாஹ், நிலை குலையாம நிற்கக்கூடியவர்களா எங்களை ஆக்கி வை அல்லாஹ். இந்த மார்க்கத்துக்காக, உன்னுடைய முகத்துக்காக, உன் முன்னால் நிக்கணுங்கிற அந்த சந்திப்புக்காக நாங்கள் வாழக்கூடியவர்களாக, ஹலால் ஹராம் பேணக்கூடியவர்களாக, நன்மை செய்யக்கூடியவர்களாக, யா அல்லாஹ் உண்மை முஹ்ஸீன்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனை என்பது பொறுமை கூடிய அல்லாஹ், சகிப்புத்தன்மை கூடிய அல்லாஹ், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், யா ரப்பே, யா ரஹ்மானே, எங்களால் தாங்க முடியாத சோதனை எங்களுக்கு கொடுக்காத யா அல்லாஹ். யா அல்லாஹ், அதுல இருந்து உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறோம் யா அல்லாஹ். யா ரப்பே, கொடுத்த ஈமானை நிறைவுபடுத்தி தந்தல்வையாக யா அல்லாஹ். ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணித்து நாளை மறுமையில் உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியவான்களாக எங்களை ஆக்கி வையா அல்லாஹ். யா ரப்பே, யா ரஹ்மானே, நாங்கள் பலகீனவான்களா இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் பலகீனத்தை போக்கி ஈமானில் உறுதியை தந்தது போல் உடல் ஆஃபியத்தை தந்தல் யா அல்லாஹ். எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் எல்லா காரியங்களுக்கும் உன்னை நம்பி உன்னிடம் சரணடையக்கூடியவர்கள் ஆக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் உன்னை வணங்கி உன்னிடம் உதவி தேடுகின்றோம் யா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை எல்லாம் கபூல் செய்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். இந்த நேரத்தில் யாரெல்லாம் என்னென்ன ஹாஜத்துக்களை நாடி யா அல்லாஹ் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ, நியத்துக்களோடு இருக்கிறார்களோ, அவருடைய ஒவ்வொரு ஹலாலான ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி தந்தருவாயாக. நோய் நொடியிலிருந்து ஆகியத்தை தந்தருவாயாக. குழந்தைகளுடைய கல்விகளுக்கு வளர்ச்சியை கொடுப்பாயாக யா அல்லாஹ். எங்களுடைய கல்வியிலும் யா அல்லாஹ் ஈடேற்றத்தை தந்தருவாயாக யா அல்லாஹ். யா ரப்பே, உன்னுடைய வேதத்தை படித்து விளங்கி அமல் செய்யக்கூடியவர்களா எங்களை ஆக்குவதோடு, இந்த கேட்ட நல்ல அழகிய செய்தியை பிற மக்களுக்கும் எடுத்து வைக்கக்கூடியவர்களாக, எடுத்து சொல்லக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரும் ஆக்கி அருள்புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.